ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்ந்ததை பொறுத்தளவு அது ஒரு பேரதிர்ச்சி. திரு ஓபிஎஸ்க்கு ஒரு எதிர்காலம் தேவைப்படுகிறது. டிஎம்கேக்கு ஒரு பெர்செப்ஷனல் வார்ல ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. வின் வின் பாலிசி ஈக்குவலா சேர்ந்துக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா இழப்பு வேற ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் வர்றாரு, அவங்களுக்கு பூரா பதவி கொடுத்து அப்ப நேற்று வரைக்கும் நமக்கு எதிரி இன்னைக்கு நமக்கு தலைவரா. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அது ஓட்டு ரீதியாக எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனக்கு தோணல. தேமுதிக உள்ள சேருது, ஓபிஎஸ் சேர்றாரு, இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது ஒன்று நிற்கும். அதை தவிர வேற ஏதாவது மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு பக்கத்திலேயே இருந்த தங்கத்தமிழ் செல்வன் ஏடிஎம்கிலேருந்து வந்தவர், பக்கத்திலேயே இருந்த திரு சேகர் பாபு ஏடிஎம்கிலேருந்து வந்தவர். இது மாதிரி நிறைய பேர் ஏடிஎம்கிலேருந்து அவர் சேகர் பாபு தான் நிறைய முயற்சி பண்ணுறாரு. ஏவாவளிலேருந்து ராஜா கண்ணப்பன்லேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமைச்சர் பெருமக்களே 10-12 பேர் இருக்கிறாங்க. அங்கேருந்து போகலாம். ஆனால் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக இணைந்தார்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு புரியல? அது ஏன்னா அவருக்கு என்னன்னாலும் நான் பேசலாம் வைக்கலாம். ஆனால் கோயிங் வித் ஏடிஎம்கேங்கிறது சில பேருக்கு அங்கே சார் ஏதாவது நீங்கள் செந்தில் பாலாஜி போனார், யாரும் ஒன்றும் சொல்ல செந்தில் பாலாஜி போயிட்டார் அப்படின்னு அங்கே விமர்சனம் திமுக மீது தான் விழுந்துச்சு. பாஸ் நீங்கள் தானே பாஸ் பயங்கரமாக திட்டினீங்க, நீங்கள் தான் சேர்த்துக்கிட்டீங்கன்னு திமுக விமர்சனம். செந்தில் பாலாஜி மீது எந்த விமர்சனம் இல்லை, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி பயன்படுத்திட்டார். ஆனால் இங்கே நீங்கள் நம்மளெல்லாம் விட்டுருங்க, காமன் மென்ட் 4 பேர்கிட்ட நீங்கள் பேசி பாருங்க. அது எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவிட்டியுடன் கூடிய ஒரு ஷாக் இருக்கும். என்னங்க இது அப்படிமா. திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவினர் தவிர இதை யாரும் வரவேற்க மாட்டார்கள். வரவேற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு திருமாவளவர்களே அவருக்கு பிஜேபி கூட சங் பரிவார் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார். அப்போ அப்படித்தான் பார்க்கப்பட்டார். அவர் ஏடிஎம்கே விட பிஜேபிக்கு லாயலாக இருக்கிறாரோ அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசப்பட்டுச்சு. அப்போ அந்த அளவுக்கு பேசப்பட்ட ஒருத்தர் மாறி போயிருக்காருங்கிறது இது ஒரு பெரிய ஷாக், நோ டவுட். இது டிஎம்கேக்குள்ளார என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சார்? ஏன்னா இப்போ வெளிக்கட்சியிலேருந்து சேர்றாங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறது அப்படிங்கிறது அங்கே ரொம்ப நாளாக இருந்து சர்வீஸ் பண்ண அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ்க்கு பதவி பறிக்கப்படுதல் அது மறுக்கப்படுதுங்கிற ஒரு விஷயம் வருது இல்லை? அப்போ அவங்களுக்கு பிரச்சனை வருமா? உள்ள எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா திமுகவில் இன்று திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை, திரு உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்காத ஒரு தலைவர் இல்லை, எதிர்க்கக்கூடிய தலைவர் இல்லை. ஏற்காதவர்கள் ஒருவேளை இருந்தால் கூட அமைதியாக இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்களே தவிர வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இல்லை. அது முற்று முதலாக முடிஞ்சு போச்சு. ரிபல் பண்ணுவாங்களோ அப்படின்னு எல்லோரும் கனவு கண்ட கனிமொழி அவர்களோ, ரிபல் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்த திரு தயாநிதி மாறன் அவர்களோ, மற்ற பெருமக்களோ மூக்க அழகிரி அண்ணன் அவர்களோ, அது மாதிரி பலர் அதை இல்லை அடுத்த கேம் போயிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் செட்டில் ஆகி போயிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு டிஸ்பியூட் இல்லை. ஸோ இதில் பிரச்சனையும் வராது. ஆனால் இழப்பு ஏற்படும். நீங்கள் சொன்னது போல் வேற ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வர்றாரு, அவங்களுக்கு பூரா பதவி கொடுத்துருந்தேன். எங்கள் ஊரில் கே சார் இருந்தார், விருதுநகர் மாவட்டத்தில் தாமரக்கணி இருந்தார். எங்கள் மாவட்டமே ஏடிஎம்கேடைய கோட்டையாக இருந்துச்சு. இவங்க ரெண்டு அங்கே போனாங்க, டிஎம்கேடைய பிரசன்ஸ் அங்கே ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆச்சு. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது டிஎம்கேக்கான அப்போ அதே விருதுநகர் மாவட்டத்தில் காலம் பூரா திமுகவுக்கு இருந்து இதே கே சாரையும் இதே தாமரக்கணி எதிர்த்தவங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க? அப்போ நம்ம என்ன செய்யறது? அப்போ நேற்று வரைக்கும் நமக்கு எதிரி இன்னைக்கு நமக்கு தலைவரா அப்படி ஒரு கேள்வி வந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் பல தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க டிஎம்கேல இருந்தவங்க, கம்பம் நரசேந்திரன், கம்பம் ராஜேந்திரன், கம்பம் செல்வேந்திரன், இந்த மாதிரி ராமகிருஷ்ணன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களாக நினைப்பாங்க, பாஸ் காலம் பூரா இவங்கள தான் எடுத்தோம், இதே தங்கத்தமிழ் செல்வனுக்கு எதிராக போராடி இதே ஓபிஎஸ்க்கு எதிராக சண்டை போட்டு பண்ணோம். இப்போ அவங்க முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், பாராளுமன்ற ஆனால் வணக்கணை வாங்கினேன் இவர்கள் அவங்கள போய் பார்க்கணும் ப்ரோட்டோகால் படி. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சங்கடம் ஏற்படுத்தும். Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Hardapay, powered by Workerbee, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi, OTT, IPTV. Pay 6 months, get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Eagle, AI and Digital Marketing Academy, India's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷஸ் இப்பொழுது தமிழகமெங்கும்.